وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر رب تمم بالخير رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رضي الله عنه شيخا ومرشدا விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மாந்தர்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமையுடைய அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். தித்திக்கும் திருக்கலிமாவுக்குள் சித்தரித்த நாயகமாம், புத்திக்கும் எட்டாததை புகட்ட வந்த மாணவியாம், எத்திக்கும் எதிரொலிக்கும் ஈருலக போதகராம் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நாயகத்தின் தோழர்கள், அஹ்லுல் பைத்துக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், அனைத்து வலிமார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த ஜும்ஆவுடைய கடமையை பெரிதென மதித்து அல்லாஹ்வுடைய அருள் சுரக்கக்கூடிய இந்த அருள் மாளிகையில் ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எப்பொழுதும் எச்சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, முஹர்ரம் புது வருடத்திலே நாங்கள் இன்று இருக்கிறோம். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். 12 மாதங்களை கொண்டதை நாங்கள் ஒரு வருடம் என்று சொல்கிறோம். அதிலே ஆரம்ப மாதம் முஹர்ரம், கடைசி மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். சென்ற மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம் எங்களை விட்டு பிரிந்து விட்டது. முஹர்ரத்துடைய மாதம் புது வருடம் இன்று ஆரம்பித்திருக்கிறது. வருடத்தின் ஆரம்பமும் வருடத்தின் இறுதியும் எங்களுக்கு தியாகத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறது. வருடத்தின் இறுதியான சென்ற மாதம் நாங்கள் பார்க்கிறோம், துல்ஹஜ்ஜுடைய மாதம் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் செய்த தியாகத்தை நாங்கள் நினைவுபடுத்தினோம். அதை அடுத்து நாங்கள் இருக்கின்ற இந்த முஹர்ரமுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துடைய வரலாறுகளை பேசுகின்ற மாதமாக இருக்கிறது. அவர்கள் இஸ்லாத்துக்காக செய்த தியாகங்கள், அந்த நாயகத்துடைய குடும்பத்தினுடைய சிறப்புகள், அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள், அவசியங்கள், அனைத்து சிறப்புகளும் பேசுகின்ற மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பரம்பரையில் வந்தார்களோ அந்த பரம்பரையை சென்ற மாதம் நாங்கள் பேசியிருக்கிறோம். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமூகத்தை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்களோ அந்த சமூகத்தை பின்பற்றுகின்ற பரம்பரையை நாங்கள் இன்று பேச பார்க்கிறோம், விளங்க வேண்டி இருக்கிறோம். உலகத்திலே சிறந்த ஒரு குடும்பம் இருக்குமாக இருந்தால், உலகத்திலே சங்கையான, மதிக்கப்படுகின்ற, போற்றப்படுகின்ற, பின்பற்றப்பட வேண்டிய ஒரு சமூகம், ஒரு குடும்பம் உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத்துக்களான குடும்பங்கள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகம் என்பது வரவும் கூடாது. அவர்கள் சிறந்தவர்கள், பின்பற்றப்பட வேண்டியவர்கள் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். நாங்கள் வாழ்கின்ற இந்த காலம் பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய ஈமான்களை பறிப்பதற்கும் மக்களால், பல யகூதிகளினுடைய சதித்திட்டங்களால் ஈமானை பறிக்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான ஒரு காலம். ஈமானை பாதுகாப்பது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காலம். இப்படிப்பட்ட காலத்தில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், என்னுடைய அஹ்லுல் பைத்துக்களை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள், வழி தவற மாட்டீர்கள்.
என்னுடைய குடும்பத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், வழி தவற மாட்டீர்கள். உங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படும், சன்மார்க்கம் பாதுகாக்கப்படும், உங்களுடைய அமல்கள் பாதுகாக்கப்படும். அனைத்தும் பாதுகாக்கப்பட்ட உண்மையான ஒரு முஃமினாக உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் நீங்கள் என்னுடைய குடும்பத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஹதீதுகள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய உலமாக்களால் மட்டுமே உலகத்தில் இன்று பேசப்படுகிறது. ஏனைய சமூகத்துடைய பிதஅத்துக்காரர்கள் மூலமாக இந்த ஹதீஸ்கள் ஒழித்து கட்டப்படுகிறது, மறைக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. எடுத்தால் சஹீஹான ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுவோம். இமாம்கள் தேவையில்லை என்று ஆரம்பித்தவர்கள் இன்று குர்ஆனை தேவையில்லை என்கின்ற நிலையிலே வந்து நிற்கிறார். குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு போதும் என்று சொல்லி ஆரம்பித்த சமூகம் இன்று குர்ஆனையே மறுக்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முழுமையான நோக்கம் குர்ஆனை ஒழிக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே இருந்து குர்ஆனுக்குரிய கண்ணியத்தையும் அவர்கள் பின்பற்றுகின்ற அந்த வழிபாடையும் மக்களை விட்டும் குர்ஆனை விட்டும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக யகூதிகளினால் உருவாக்கப்பட்ட சதித்திட்டம் ஆரம்பித்து மௌலூதை ஒரு உதாரணமாக வைத்து மௌலித் ஓதுகின்ற நேரத்தில் குர்ஆனை ஓதினால் எவ்வளவு நன்மை இருக்கும்? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. மௌலித் ஓதுவதற்கு ஒரு மணித்தியாலத்தை நீங்கள் செலவழிக்கின்றீர்கள் என்றால் அதை குர்ஆனுக்கு செலவழிங்கள், அல்லாஹ்வுடைய கலாம் என்று ஆரம்பித்தவர்கள் இரண்டாவது கட்டமாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? வுது இல்லாமலும் குர்ஆனை தொடலாம், ஹைதுடைய நிலையிலும் ஒரு பெண் குர்ஆனை தொடலாம் என்று இரண்டாவது கட்டத்தை உருவாக்கினார்கள். படிப்படியாக வந்து கடைசியாக இந்த குர்ஆனிலே பிழை என்று சொல்கிறார்கள். யார் சொன்னவர்? யகூதிகளா? யகூதிகள் சொன்னார்களா குர்ஆனிலே பிழை என்று? இந்துக்கள் சொன்னார்களா? கிறிஸ்தவர்கள் சொன்னார்களா? இல்லை, எங்களை போன்று தொழுகின்ற சமூகம், எங்களை போன்று நோன்பு நோக்கின்ற சமூகம், எங்களை போன்று ஹஜ் செய்கின்ற சமூகம், இப்படியானவர் சொல்கிறார். கலிமா சொன்னோம் என்று சொல்கின்ற சமூகம் சொல்கிறார் குர்ஆனிலே பிழை இருக்கிறது. எங்கு வந்தது? குர்ஆனும் ஹதீஸும் போதும் என்று ஆரம்பித்ததன் விளைவு எங்கே போய் நிற்கிறது? எங்களை பார்த்து சொன்னார்கள் ஷிர்க்கை செய்கிறார்கள். ஏன் ஷிர்க்கை செய்கிறார்? இல்லை, ஜியாரத்துக்கு போகிறார்கள், ஜியாரத்தை முத்தமிடுகிறார்கள், யாசீன் ஓதுகிறார்கள், ஷிர்க்கை செய்கிறார்கள், கபர் வணங்கிகள் என்றார்கள். சற்று வளர்ந்தவர்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? இவர்கள் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷிர்க்கை செய்திருக்கிறார்கள் என்றார்கள். யாருடைய பின்விளைவு என்பதை நாங்கள் சிந்திப்பதில்லையா? இவர்கள் தான் சொன்னார்கள் இரண்டை பின்பற்ற வேண்டும், ஒன்று குர்ஆன், ஒரு ஹதீஸ். ஒன்று குர்ஆன், ஒன்று ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நான் இரண்டு விஷயத்தை விட்டு நான் போகிறேன், உலகத்தை விட்டும் நான் பிரிய போகிறேன், உங்களை விட்டும் நான் பிரிய போகிறேன், உங்களுக்கு வழிகாட்டி உங்களுக்கு ஹிதாயத் அனைத்தையும் நான் தந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த மண்ணை விட்டும் பிரிகின்ற பொழுது உங்களுக்காக நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய இரண்டை உங்களுக்கு நான் விட்டு சொல்கிறேன். முதலாவது குர்ஆன், இரண்டாவது என்னுடைய குடும்பம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய குடும்பத்தை பின்பற்றியவர்கள் வழி தவற மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், காபாவுடைய வாசலை பிடித்துக் கொண்டு சொல்கிறார்கள், என்னை தெரிந்தவர்கள் என்னை தெரிந்து கொள்ளட்டும், என்னை தெரியாதவர்கள் நான் ஒரு அபூ தர் என்பதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், என்னுடைய அஹ்லுல் பைத்துக்களை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். என்னுடைய அஹ்லுல் பைத்துக்களுக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? யாரெல்லாம் என்னுடைய குடும்பத்தை பின்பற்றி நடக்கிறார்களோ, என்னுடைய அஹ்லுல் பைத்துக்களை ஏற்று நடக்கிறார்களோ, இவர்கள் மூசா, அதாவது கப்பல், அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலிலே ஏறிக்கொண்ட சமூகத்தை போன்றவர்கள். யார் இவர்களை பின்பற்றவில்லையோ அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை சொன்னார்கள், அவர்களை ஏற்றுக்கொண்ட 80 பேர்களை தன்னுடைய கப்பலிலே ஏற்றுக்கொண்டார்கள், உண்மையான முஸ்லிம்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை ஏற்க மறுத்தவர்கள் அந்த நீரிலே அழிக்கப்பட்டார்கள். இரண்டாவது சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்துதான் உருவானது. அதனால் தான் அவர்களுக்கு ஆதமு சானி, இரண்டாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று பெயர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி மனித சமூகம் உருவானதோ அதற்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் 80 பேர் மட்டும்தான் எஞ்சிருந்தார்கள், மற்றவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால் தான் இந்த சமூகம் உருவானது.
எனவே என்னுடைய குடும்பம் என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலை போன்றவர்கள். எவருக்கு வெற்றி தேவையோ, ஈமானை பாதுகாக்க கொள்ள வேண்டும் என்ற தேவை இருக்கிறதோ அவர்கள் என்னுடைய குடும்பத்தை பின்பற்றிக் கொள்ளட்டும். யார் பின்பற்றவில்லையோ அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலிலே ஏறாமல் நாசமாகி சென்ற அந்த சமூகத்துக்கு ஒப்பானவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை கஅபாவுடைய வாசல் கதவை பிடித்துக் கொண்டு அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார். நாயகத்துடைய குடும்பம் என்றால் யார்? நாயகத்துடைய குடும்பம் என்றால் யார்? அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியிலே வழிகாட்டியாக நாங்கள் வைத்திருக்கிறோம். என்னுடைய குடும்பத்தை இந்த பூமியிலே மக்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு ஒளிவிளக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். எவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத் உண்டு, எவர்கள் மறுக்கிறார்களோ அவர்கள் தலாலத்திலே போய் விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்ல் பைத் என்பது அவர்களை அன்பு வைத்தால் ஹிதாயத்து கிடைக்கும். அவர்களை அன்பு வைத்தால் ஹிதாயத்து கிடைக்கும். அவர்கள் தேவையில்லை என்று நாங்கள் வருகின்ற பொழுது லலாலத்து தான் கிடைக்கும், வழிகேட்டிலே கொண்டு போய் விட்டுவிடும். எங்களுக்கு தெரியும், அபூ ஜஹிலை தெரியும், அபூ சுஃபியானையும் எங்களுக்கு தெரியும். இவர்களை தெரியாதவர்கள் எவரும் இல்லை. பத்ர் யுத்தத்துக்கு முதல் காரணியே அபூ சுஃபியான். பத்ர் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் அபூ சுஃபியான். அந்த காரணியாக இருந்த அபூ சுஃபியான் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். அபூ ஜஹிலை காஃபிராக மௌத்தாக்க செய்தான். அவர்கள் அபூ சுஃபியான் இந்த பத்ருடைய யுத்தத்துக்கே காரணியாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரம் பிடித்து கலிமாவை சொன்னார்கள். அபூ ஜஹில் கலிமா சொல்லவில்லை, காஃபிராக செத்து விட்டான். என்ன வித்தியாசம்? மக்கமா நகரில் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பித்த நாள் முதல் அபூ சுஃபியானும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொந்தரவு கொடுத்தவர்களில் ஒருவர். ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் ஹிதாயத்து வந்தது, அபூ ஜஹிலுக்கு ஏன் ஹிதாயத்து இல்லை என்றால் ஒரு வரலாறு இருக்கிறது. அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாலை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சிறு குழந்தை, சிறு பிள்ளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது ஏகத்துவத்தை உலகத்தில் சொல்ல ஆரம்பித்தார்களோ அன்று முதல் சொல்லனா துன்பத்துக்கு ஆளானார்கள். அபூ ஜஹிலுடைய துன்பமோ பெரும் துன்பமாக இருந்தது. சுஜூதில் இருக்கின்ற பொழுது ஒட்டகத்துடைய அவிந்த குடல்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு விடுவான். எலும்புவதற்கு முடியாத அளவுக்கு சுமையாக இருக்கும். அன்னை ஃபாத்திமா நாயகி ஓடோடி வந்து அவர்கள் அந்த ஒட்டகத்துடைய குடல்களை எல்லாம் அகற்றி தன்னுடைய தந்தையை வீட்டுக்கு அழைத்து செல்கின்ற நாயகி அவர்கள் பாலை சுமந்து வருகின்ற பொழுது அபூ ஜஹில் அழைத்தான், ஃபாத்திமாவே ரலியல்லாஹு அன்ஹா இங்க வா. அவர்கள் வந்த உடனே கையை ஓங்கி கன்னத்திலே ஒரு அடி விட்டான். அழுது கொண்டு ஓடோடி போகிறார்கள் தன்னுடைய தந்தை இடத்திலே சொல்வதற்காக. ஒரு சிறிய குழந்தை யாராவது அடித்தால் தந்தையிடம் போய் சொல்வதுதான் வளமை. அழுகையோடு வருகின்ற தன்னுடைய மகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலை குலைந்து நிற்கிறார்கள். என்னுடைய மகள் அழுது கொண்டு வருகிறாள். என்ன ஃபாத்திமாவே, என் அருமை மகளை, என்ன? அபூ ஜஹில் எனக்கு அடித்து விட்டார் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கி நிற்கிறார். அவர்களை அடித்ததுடைய முக்கிய நோக்கமே நாயகத்தை சண்டை கிழக்க வேண்டும் என்பது, நாயகத்தை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்து சொன்னார்கள், அபூ சுஃபியான் இடத்திலே போய் சொல், உனக்கு அபூ ஜஹில் அடித்த செய்தியை அபூ சுஃபியான் இடத்திலே போய் சொல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளை அனுப்பி வைக்கிறார்கள். மகள் அழுது கொண்டு வருகின்ற காட்சியை பார்த்த அபூ சுஃபியான், புறத்தியல் அனைவரும் சொந்தங்கள், உறவுகள், அபூ சுஃபியான் தூக்கி எடுத்து என்ன மகளை அழுகிறாய் என்று கேட்டார். எனக்கு அபூ ஜஹில் அடித்து விட்டான் என்ற செய்தியை சொன்ன உடனே தன்னுடைய ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சுமந்து கொண்ட அபூ சுஃபியான் அபூ ஜஹிலை தேடி போய் ஃபாத்திமா நாயகியை தூக்கி, உனக்கு எப்படி அபூ ஜஹில் அடித்தானோ அதே போன்ற ஒரு அடியை அபூ ஜஹிலுக்கு கொடு வேண்டாம். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓங்கி அபூ ஜஹிலுக்கு ஒரு அடியை கொடுத்தார். அதோடு அவருக்கு அந்த கவலை நீங்கி விட்டது. சிரித்துக் கொண்டு வருகிறார் மகள். சிரித்துக் கொண்டு வருகின்ற காட்சியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். மகள் வந்து சொல்கிறார், என் அருமை தந்தையே, நான் அபூ ஜஹிலுக்கு அடித்து விட்டேன் என்ற மகிழ்ச்சியை சொல்கின்ற அந்த சிரிப்பை பார்த்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம லா தன்ஸா அபா சுஃபியான், யா அல்லாஹ், அபூ சுஃபியானை நீ மறந்து விடாதே.
அபூ சுஃபியானை நீ மறந்து விடாதே. எதற்காக? தன்னுடைய மகளுடைய சிரிப்புக்கு காரணமாக இருந்த அபூ சுஃபியானை இறைவா நீ மறந்து விடாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அது ஹிதாயத்துக்கு வழிவகுத்தது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அதுதான் காரணமாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? நாயகத்துடைய குடும்பம் மகிழ்ச்சி அடைவதற்கு காபிராக முதலிலே இருந்த அபூ சுஃபியான் ஒரு காரணமாக இருந்தார். அதனால் அல்லாஹு தஆலா நாயகத்துடைய குடும்பத்தை அன்பு வைத்த, அந்த சிரிக்க வைத்த, மனம் குளிர வைத்த காரணத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்தார். இதுதான் அபூ ஜஹலுக்கும் அபூ சுஃபியானுக்கும் உள்ள வித்தியாசம். இப்பொழுது நாங்கள் அந்த பேரை கேட்கின்ற பொழுது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாங்கள் பிரார்த்திக்கின்ற அளவுக்கு, சுவர்க்கவாதிகளின் பட்டியலில் இடம்பெறுகின்ற அளவுக்கு ஒரு சஹாபி உலகத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்புக்கு எவருக்கும் பின்னால் வந்த ஒரு தாபியுக்கு கூட வர முடியாது. அந்த அளவுக்கு ஈமானில் உயர்ந்து நின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் நாயகத்துடைய குடும்பத்தை சங்கை செய்தார் என்பதுதான். அந்த அஹ்லுல் பைத்துக்களை மகிழ வைத்தார், சிரிக்க வைத்தார், அன்பு காட்டினார். எனவே நாயகத்துடைய குடும்பத்தை எவர் அன்பு வைக்கிறார்களோ, எவர்கள் அந்த குடும்பத்தை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அது ஹிதாயத்திலே கொண்டு போய்விடும். எவர்கள் நாயகத்துடைய குடும்பம் தேவையில்லை என்று சொல்கிறார்களோ, அஹ்லுல் பைத்துக்களை ஏன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களை அபூ ஜஹலுடைய ஸ்தானத்திலே கொண்டு போய்விடும். எங்களுக்கு எது தேவை என்பதை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்திபு ஔலாதக்கும் அலா ஸலாசி ஹிசால். 3 விஷயங்களிலே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை படித்துக் கொடுங்கள். 3 விஷயங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், அதபை படித்துக் கொடுங்கள், அதபாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு. ஒன்று, ஹுப்பி நபியிக்கும், உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அன்பு வைக்க வேண்டும் என்ற விஷயத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல் கட்டமாக நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். பிள்ளை வளர்ந்து பேச ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு குழந்தைக்கு நாங்கள் எதை சொல்ல வேண்டும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அந்த நாயகத்தை எப்படி அன்பு வைக்க வேண்டும் என்பதை பற்றியும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். இரண்டாவதாக வஹுப்பி ஆலி பைத்திஹி, அந்த நாயகத்துடைய குடும்பத்தை எப்படி அன்பு வைத்து நடக்க வேண்டும், எப்போது எப்படி சங்கையாக அந்த குடும்பத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் அவர்களுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள். மூன்றாவதாகத்தான் வாலா கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்ற விஷயத்தில் ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவதாக நாயகத்துடைய மீது வைக்கின்ற அன்பு, இரண்டாவதாக அந்த நாயகத்துடைய குடும்பத்தின் மீது வைக்கின்ற அன்பு, மூன்றாவதாக குர்ஆனை கற்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற அதப். இந்த மூன்றிலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அதபை படித்துக் கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் அந்த வளர்கின்ற பருவத்தில் அந்த அதபுடைய மஹப்பத்துடைய நாயகத்துடைய மகத்துவங்கள், மாண்புகள், மரியாதைகள் என்ன என்பதை கற்பிக்கப்படவில்லை என்றால் வளர்கின்ற பொழுது அந்த நாயகத்துடைய பெருமதி அவர்களுக்கு தெரியாது, அந்த குடும்பத்துடைய வெகுமதிகள் அவர்களுக்கு தெரியாது. அதனால் அந்த குழந்தைகள் வழி தவறுவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாயகத்துடைய குடும்பத்தை பின்பற்றியவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அவர்கள் தான் அன்று முதல் இன்று வரை உலகம் அழிகின்ற வரையும் சன்மார்க்கத்தை பாதுகாக்கின்றவர்கள், பரப்புகின்றவர்கள் என்பதையும் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ இயக்கங்கள் உருவாகி கொண்டு நாங்கள் தான் இஸ்லாத்தை பாதுகாத்தோம், நாங்கள் இவர்களை திருத்தினோம், இவர்கள் போத்தலும் கையுமாக இருந்தார்கள், அவர்களை நாங்கள் திருத்தினோம், பள்ளிக்குள்ளே பெரும் சூரத்தாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். எவரும் திருந்தவில்லை என்பது உண்மையான நிலை. ஈமான் இல்லாமல், மஹப்பத் இல்லாமல் என்ன அமல் செய்தாலும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். கசப்பு குடித்தவனை திருத்தி பள்ளிக்குள்ள போட்டோம் என்று சொல்கின்றவர்கள் நினைத்து பாருங்கள். ஒரு மனிதன் மது அருந்தி விட்டால் பாதையிலே இருந்து கொண்டு ரோட்டில் போகின்ற வருகின்றவர்களை தொந்தரவு பண்ணி கொண்டிருப்பான், அல்லது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏசி கொண்டிருப்பான், ஏதாவது அடுத்த வீட்டுக்காரர் பாதையிலே போகும். இப்படித்தான் அவனுடைய மது அருந்துவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு சமூகம் சொல்கிறார்கள் திருந்தி பள்ளிக்குள்ளே வைத்தோம் என்று. பள்ளிக்குள்ளே வந்ததற்கு பின்னால் அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? பாதையிலே போகின்ற வருகின்றவரை ஏசியவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? எதற்கு பாங்குக்கு முன்னால் ஸலவாத், எதற்கு மௌலித்? யாருக்கு ஏசியவன்? இன்று யாருக்கு ஏசுகிறான்? பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏசினான், போதையிலே ஏசினான், தன்னை அறியாமல் ஏசினான். பாதையிலே போகின்றவனுக்கு ஏசினான், தன்னை அறியாமல் ஏசினான். காரணம் மதுவின் வெறி.
திருந்தினார்கள், மது அருந்தவில்லை, மஸ்ஜிதுக்குள் வந்தார்கள். எதற்கு பாங்குக்கு முன்னால் ஸலவாத், எதற்கு மௌலிது, எதற்கு மீலாத் என்று யாரை திட்டுகிறார்கள் தெரியுமா? அன்று பாதையிலே ஏசியவனை திட்டியவர்கள் இன்று நம் உயிரும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுகிறார்கள். இப்பொழுது இவர்கள் திரிந்து இருக்கிறார்களா அல்லது இன்னொரு படி அவர்கள் தூரே சென்றிருக்கிறார்களா என்று பார்த்தால் இஸ்லாத்தை விட்டு வெகு தூரத்தில் சென்றிருக்கிறார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற ஒரு தவறை ரப்புல் ஆலமீன் மன்னிக்கக்கூடிய நாயன் அவன் மன்னித்து விடுவான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தவறை, ஒரு அநியாயத்தை, ஒரு கெடுதியை ஒரு மனிதன் செய்வானேயானால் அதை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ள மாட்டார். பல விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். குர்ஆனிலே ஒருத்தனுடைய பிறப்பின் அடிப்படை என்ன என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டான். காரணம் என்ன? அவன் சிலையை வணங்கிக் கொண்டிருந்தான், அல்லாஹ் பொறுத்துக் கொண்டான். சிலைகளை, கற்களை கடவுள் என்று வணங்கினான், அல்லாஹ் பொறுமையாக இருந்தான். சூரியனை வணங்கினான், அல்லாஹ் பொறுமையாக இருந்தான். மது வருந்தினான், எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருந்தான், அல்லாஹ் பொறுமையாக இருந்தான். நாயகத்தை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னான் அல்லவா, அப்பொழுது அல்லாஹ் தஆலா பொறுமையை இழந்து விட்டான். எனக்கு செய்தது சரி, என்னுடைய ஹபீபுக்கு செய்யலாமா? அவனுடைய பிறப்பையே அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு காட்டிவிட்டான். குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, பாதையில் இருந்தவர்கள் திரும்பி உள்ளே வந்தார்கள் என்றால் ஸலவாத்தின் மீது பொறாமை. ஸலவாத்துக்கு, மௌலிதுக்கு, கந்தூரிகளுக்கு, வலிமார்களுக்கு, அஹ்லுல் பைத்துக்களுக்கு, இவர்களை எல்லாம் மாசுபடுத்துகின்ற நிலைக்கு ஒரு மனிதனை மாற்றி பள்ளிக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். இந்த காட்சியை தான் குதுப் நாயகம் பார்த்தார்கள். உது பள்ளிக்கு வர முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால் அங்க ஹவுதுல வைத்து பாருங்க, அசாவை கொடுத்தார்கள். பார்த்தால் யானைகள் கொத்துப்பா ஓதி கொண்டிருக்கிறது, பக்கத்தில் மிருகசாதிகளை தான் பள்ளிக்குள்ளே கண்டார்கள். ஈமான் வளர வேண்டும். ஈமான் வளர வேண்டுமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடிப்படையிலே உங்களுடைய பிள்ளைக்கு அதபை சொல்லுங்கள், அடிப்படையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எப்படி நாயகத்தை அன்பு வைக்க வேண்டும், அந்த நாயகத்துடைய குடும்பத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அப்பொழுதுதான் அது வளர்ந்து வரும். அப்பொழுதுதான் ஒரு உண்மையான ஒரு முஃமினாக உலகத்திலே வாழ்கிறான். அந்த நேரத்தில் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களும் இறைவனிடத்திலே வெகுமதியானதாக இருக்கும். ஈமான் இல்லாமல், மஹப்பத் இல்லாமல் எந்த அமல் செய்தாலும் உலகத்தில். கடைசியாக உலகம் அழிகின்ற பொழுதும் இஸ்லாத்தை பாதுகாக்கின்றவர்கள் அஹ்லுல் பைத்துக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் தான் உலகம் அழியும் வரை வருவார்கள், இஸ்லாத்தை பாதுகாப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலமாகின்ற பொழுது என்னுடைய குடும்பத்திலே ஒருவர் வருவார், நீதமான ஆட்சியை கொண்டு வருவார், அரபு நாடுகளை கைப்பற்றுவார், அந்த நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சியை உண்மையான ஆட்சியாக நிலைநாட்டும் ஒருவர் என்னுடைய குடும்பத்தில் வருவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் மஹ்தியு மின்னி மின் அவுலாதி ஃபாத்திமா என்று இன்னும் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று நாங்கள் சொல்கிறோம். ஈமானுக்கு பெரும் சோதனையான ஒரு காலம் தஜ்ஜாலுடைய காலம். தஜ்ஜால் எப்படிப்பட்ட வம்பன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த தஜ்ஜாலை கொலை செய்து ஈமானை உலகத்தில் வளரச் செய்பவர் யார் தெரியுமா? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். அனைவருக்கும் அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஹ்தியு மின்னி மின் அவுலாதி ஃபாத்திமா. மஹ்தி என்பவர் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், அவர் வேறு யாரும் அல்ல, அவர் என்னுடைய பரம்பரையிலே வருவார், என்னுடைய அஹ்லுல் பைத்திலே வருவார், என்னுடைய குடும்பத்தில் தோன்றுவார். மின் அவுலாதி ஃபாத்திமா, ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பரம்பரையிலே உருவாகுவார்கள். அவர்தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய பேர் என்னுடைய பேராக இருக்கும், அவருடைய தாயின் பேர் என்னுடைய தாயின் பேராக இருக்கும், அவரின் தந்தையின் பேர் என்னுடைய தந்தையின் பேராக இருக்கும். அவர்தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். எனவே இஸ்லாத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை நேசிக்கின்ற எவரும், அந்த குடும்பத்தை பின்பற்றுகின்ற எவரும் அவர்கள் இழிவுபட மாட்டார்கள், வழி தவற மாட்டார்கள், ஹிதாயத்தின் வாயிலை தட்டிக் கொண்டே இருப்பார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில ஹுதுபாக்கள் போகிறது, அதாவது சென்ற மாதம் ஒரு பயானை கேட்டேன். அந்த பயானை சொல்கின்றவர்கள் ரேடியோவில் ஒரு பயான் சென்ற மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை 2 தடவைகள் அது ரிப்பீட் பண்ணி போடப்பட்டது. அந்த பயானை உரையை நிகழ்த்தியவரை பார்த்தால் எந்த மேடைக்கு போனாலும் வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர். எங்களுக்குள்ள எத்தனை பிரச்சனை வேண்டுமாகவும் இருக்கலாம், ஆனா நாங்க ஒற்றுமையாக இருக்கோம், கலிமா என்ற விஷயத்திலே ஒற்றுமையாக இருக்கணும் என்று பல மேடைகளில், பல மஜ்லிஸ்களில் பயான் பண்ணி திரிகின்ற ஒருவர் பயான் பண்ணுகிறார்.
சென்ற மாதம் ரேடியோல போன ஒரு பயான் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்கின்ற ஸலவாத்தை இழிவுபடுத்தி, பாங்குக்கு முன்னால் ஏன் ஸலவாத்து சொல்ல வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி தந்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்கின்ற முறையை அல்லாஹு அக்பரிலே ஆரம்பித்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் தான் முடித்தார்கள். அப்படித்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கின்றவர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு இயக்கத்தையும் ஒரு சங்கத்தையும் உருவாக்கி தலைமைத்துவத்தும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு கதையையும் சொன்னார். ஒருவர் பாங்கு சொன்னாராம், ஒரு முஅஸ்ஸின் சாப் ஒருவர் வந்து கேட்டாராம், என்ன நீங்கள் பாங்குக்கு முன்னால் ஏதோ சொன்னீர்கள்? இல்லை, நான் ஸலவாத் சொன்னேன். அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரவில்லையே என்றார்களாம். எனவே பாங்குக்கு முன்னால் ஸலவாத் இப்படியான பிரச்சனைகளை எல்லாம் இந்த உம்மத்துக்களிலே பிளவுபடுத்துகின்ற சமூகம் உருவாகிவிட்டார். இப்படியான சமூகத்துக்கு மத்தியிலே இந்த ஈமானை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லாஹுல ஆரம்பிச்சு அக்பர்ல அல்லாஹு அக்பர்ல ஆரம்பிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ்ல முடிவுதான் பாங்கு. நாங்கள் யாராவது இல்லை என்று சொன்னோமா? பித்அத் என்று சொன்னால் பாங்குக்கு உள்ளே நுழைக்கப்பட்டிருக்க வேண்டும். மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாலா மா லைஸ மின்ஹு ரத்துன். இஸ்லாத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை இடையிலே நுழைக்கிறது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி என்று சொன்னால் தான் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லவில்லை. முன்னாலும் சொல்லலாம், பின்னாலும் சொல்லலாம். பாங்குக்குள்ளே நுழைத்தார்களா என்பதுதான் பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாங்கிலே அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்பதை சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்ன பாங்கிலே, கனவிலே கண்ட பாங்கிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் சொன்னார்கள். சொன்ன பாங்கிலே அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுங்கள் பாங்கை சொன்னார். சில காலங்கள் நடந்தது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் உருவாக்கினது யார் தெரியுமா? சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொன்னார்கள். மஸ்ஜிதுக்குள்ளே வந்து பார்க்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எழுப்பாட்ட முடியவில்லை, நேரமாகிவிட்டது. பாங்கை சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொன்னார்கள். அந்த சத்தம் காதிலே விழுந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே எழும்பி சதக்த வ பரிர்த வ பில் ஹக்கி நதக்த என்று சொன்னார்கள். அன்று முதல் அது பாங்குக்குள்ளே சுபஹுடைய பாங்கிலே அமுல்படுத்தப்பட்டது. சொல்லிக் கொடுத்து செய்தார்களா அல்லது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பித்அத்தை செய்தார்களா? பாங்குக்குள்ளே சஹாபாக்கள் நுழைத்து இருக்கின்ற பொழுது பாங்குக்கு முன்னால் நாங்கள் ஸலவாத் சொன்னால் என்ன பிரச்சனை? பக்கத்திலே இருக்கின்ற ஒரு பள்ளியிலே ஒரு குத்பா ரேடியோலே கொடுத்தார்கள். சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாழ்த்தி ஏனைய நபிமார்களை உயர்த்தி பேசுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபியுல்லாஹ், அல்லாஹ் தன்னுடைய கையினாலே அவர்களை படைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீலுல்லாஹ் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தரஜாவை உயர்த்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தரஜாவை குறைத்து பயான் பண்ணினார்கள். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய நாங்கள் அனைவரும் அனைத்து நபிமார்களையும் சங்கை செய்கிறவர்கள். அனைத்து நபிமார்களும் மரியாதைக்குரியவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம் என்னொன்று இருக்கிறது. நாயகத்துடைய மாண்புகள், மகத்துவங்கள், கண்ணியங்கள் என்றொன்று இருக்கிறது. அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? அத்தஹிய்யாத்திலே வருகின்ற அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் என்ற அத்தஹிய்யாத் ஓதுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்துக்கும் இறைவா நீ எப்படி ஸலவாத்து சொன்னாயோ அதேபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்வாயாக என்றா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவர்கள் அல்லவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமானவர்கள் அல்லவா? அதனால் தான் அவருக்கு சொன்னதை போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்வாயாக என்று சொல்லி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். விளங்கவில்லை. முஷப்பஹ் பிஹி என்று சொல்வார்கள் அரபிலே. அல்லாஹு தஆலா கண்ணியத்தை அங்கே சொல்லவில்லை, ஸலவாத்தை தான் சொன்னார். ஸலவாத் என்ற விஷயத்தில் அனைத்தும் ஒன்று. அவரை போன்று இவர் என்று ஒப்பிட்டதிலே
பல காரணங்கள் இருக்கிறது. 1,24,000 நபிமார்கள் உலகத்தில் தோன்றி மறைந்தார்கள். அத்துணை பேர்களும் இருக்கின்ற பொழுது ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இந்த இடத்திலே சொல்லப்பட வேண்டும்? ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் மட்டும் இந்த இடத்திலே நினைவு கூறப்பட வேண்டும்? அவர்களுக்கு சொன்னதை போன்று ஸலவாத் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட வேண்டும்? அவர்களுக்கு பரக்கத்து செய்ததை போன்று ஏன் பரக்கத்து செய்யப்படும்? அது ஒவ்வொன்றும் தனிப்பட்ட விஷயமாக ஒவ்வொரு விஷயமாக விளங்கப்படுத்த வேண்டிய விஷயம் என்றால் தலைப்புக்கு உட்படுகிறது. உதாரணத்துக்காக ஒன்றை சொல்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஸலவாத்தை சொன்னது போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஸலவாத்தை சொல்வாயாக என்பதற்கு பல விளக்கங்கள் உண்டு. அதிலே கண்ணியத்தையும் மரியாதையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் சொல்லவில்லை, ஸலவாத்தை மட்டும்தான் சொல்கிறான். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன தஅவத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ நான் தான் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை முஸ்லிமாக ஆக்கு, என்னுடைய சந்ததிகளை முஸ்லிமாக ஆக்கு, அந்த முஸ்லிம்களிலே இறைவா ஒரு ரசூலை வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, ஒரு ரசூலை அனுப்பி என்று துஆ செய்தார்களே, அந்த நன்றிக்கடனுக்காகத்தான் தொழுகையிலே நினைப்படுத்துகிறோம். மிஅராஜுடைய இரவிலே அவர்கள் என்னை பற்றி எனக்கு சலாம் சொல்லி, என்னுடைய உம்மத்தினர்களுக்கு சலாம் சொல்லி, சுவர்க்கத்தை பற்றி எல்லாம் வர்ணித்து, இதை அடைய வேண்டுமாக இருந்தால் இப்படியெல்லாம் நடக்க சொல்லுங்கள் என்று மிஅராஜுடைய இரவிலே அவர்கள் எனக்கு வசியத்தை செய்தார்களே, அதற்காக தொழுகையிலே அவர்களுக்கு சொல்கிறோம். குறிப்பாக சொல்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு நூறு ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் வானம் பூமியுடைய நூறாக இருக்கிறான், ஒளியாக இருக்கிறான். வமஸலு நூரிஹி, வமஸலு நூரிஹி அல்லாஹ் சொல்கிறான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கண்ணியம் என்று சொன்னா ஒப்பிட்டால் இந்த ஆயத்து ஈமானையே பாதிச்சிடும். அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் வானம் பூமியுடைய நூறாக இருக்கிறான். வமஸலு நூரிஹி என்றா அல்லாஹ்வுடைய நூறுக்கு உதாரணம் என்று சொல்வதா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறு விளக்கம் சொல்கிறார், அது வேறு விஷயம். வமஸலு நூரிஹி கமிஷ்காத்தின், அல்லாஹ்வுடைய ஒளிக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மாடத்துக்குள் இருக்கின்ற ஒரு மிஷ்காத்தை போன்ற ஒரு ஒளி விளக்கை போன்று, உதாரணமாக இந்த லைட்டை போன்று என்று சொல்ல முடியுமா? அப்படியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஒளி, இந்த லைட் அல்லாஹ்வுடைய ஒளியை விட கண்ணியத்திலே கூடினதா? அல்லாஹ் சொல்கிறான் கமிஷ்காத்தின், அல்லாஹ்வுடைய நூறுக்கு பிரகாசம் ஒரு மிஷ்காத்தை போன்று ஒரு மாடத்திலே இருக்கின்ற ஒரு விளக்கை போன்று என்று சொல்கிறான். இதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய நூரை விட மிஷ்காத்துடைய நூறு பெரியது என்று சொன்னது கிடையாது. ஒரு நூரை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய அல்லாஹ் பெரியவன் மிஷ்காத் சின்னவன் என்பது கிடையாது. இதை புரிந்து கொண்டால் விளங்கிக் கொள்ளும். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் இருக்கின்ற இந்த காலத்திலே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போன நேரத்தில் அங்கே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேராக பார்த்து, அவருடைய கண்ணியம் என்பது வேறு விஷயம், அது தனி தலைப்பாக பேசுகின்ற விஷயம். அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லி அல்லாஹு தஆலா சொன்னான், வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய கீர்த்திகளை நபியே நாயகமே நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். எவருக்கும் கொடுக்காத மதிப்புகள், மரியாதைகள், அந்தஸ்துகள், கௌரவங்கள் அத்துணையும் உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இறைவா, நீ சொல்வது மெய்தான், என்றாலும் நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யும்படி மலக்குகளுக்கு கட்டளையிட்டாயே, இதைவிட ஒரு கண்ணியம் வேறு என்ன தேவை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களுக்கு அது விளங்கவில்லையா? உங்களுடைய நூரை நாங்கள் அவருடைய நெற்றியிலே வைத்தோம். அவர்கள் செய்த சுஜூத் உங்களுடைய நூறுக்கான சுஜூத், அது ஆதமுக்குரிய சுஜூத் அல்ல. உங்களுடைய நூறு அந்த நெற்றியிலே இருக்கவில்லை என்றால் மா குல்னா லி ஆதம் உஸ்ஜுது லி ஆதம், நாங்கள் ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று கூட சொல்லி இருக்க மாட்டோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியம் எங்கே போய்விட்டது? யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சரி கலீலாக நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? அவரை கலீலாக ஏற்றுக்கொண்டேன். அவரை நரகத்திலே போடுகின்ற போது நெருப்பு அவர்களை சுடாமல் சாப்பிடாமல் பாதுகாத்த அல்லவா? எவ்வளவு பெரிய கண்ணியம் இது! இதைவிட எனக்கு என்ன கண்ணியம் இருக்கிறது? அவர்களை நெருப்பிலே நம்ரூத் தூக்கி எறிகின்ற பொழுது உங்கள் மீது உங்களுடைய ஜமாலியத்தை வைத்து என்னிடத்திலே துஆ கேட்டார்கள். அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றினோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் நாங்கள் காப்பாற்றினோம். இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போனார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ் அல்லவா? இறைவா நீர் பேசிய ஒரு நபி அல்லவா?
மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நான் தூர் சீனா மலையிலே பேசினேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னை பார்க்க ஆசைப்பட்டார்கள், பார்க்க கொடுக்கவில்லை. நீங்கள் இன்று திரையே இல்லாமல் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, இதற்கு வேறு என்ன தேவை? உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்லை இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். வரஃபஅனா லக ஸிக்ரக், உங்களுடைய கீர்த்தியை எவருக்கும் கொடுக்காத மகத்துவத்தை கொடுத்திருக்கிறேன். அன சய்யிது குல்தி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் அனைவருக்கும் நான் தான் தலைவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிலர்கள் கேட்டு விடுவார்கள், அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து தலைவர் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரைக்கு மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவரா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தலைவர் இல்லையா என்று கேட்டால், அன சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன், நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவருக்கும் நான் தான் தலைவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவருடைய மகத்துவத்துக்கு, அவருடைய கண்ணியத்துக்கு முன்னால் எவருக்குமே ஈடு கொடுக்க முடியாது என்பதை நினைத்துக் கொண்டு இந்த மாதம் அஹ்லுல் பைத்துக்கள் நினைவுபடுத்தப்படுகின்ற மாதம் என்பதனால் அந்த குடும்பத்தை நாங்கள் நினைவுபடுத்துவது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அதிலே இபாதத்திலே நாங்கள் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெற்ற கூட்டத்தில் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரை நீ சேர்த்தருவாயாக. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதாவிலே மௌத் வரைக்கும் இருக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய பரம்பரையினருக்கும் நீ தந்தருவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர்.